நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, HTML CSS தாண்டி ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள நியூவா நம்ம வந்து என்டர் ஆக போறோம். ஸோ இது வரைக்கும் நடந்த கிளாஸஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டவுட் கிளியரன்ஸ் செஷன் வைப்பாங்க. ஸோ அந்த டவுட் கிளியரன்ஸ் செஷனில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். HTML-லயா இருக்கட்டும், ஆர்எல் CSS-லயா இருக்கட்டும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நடக்க போகிற கான்செப்ட் நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வெப்சைட் என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணணும். லைக் இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரியான ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, மயூரி. நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே, ஸோ மயூரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஹே கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி பார்ப்போம். சும்மா பேசிக்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அதோட ஃபுல் இதுவாக இன்வால்வ் ஆகி பார்ப்போம். ஓகேவா? ஸோ யாருக்காவது ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி ஏதாவது தெரியுமா? சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்ன்றத பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இப்போ இவ்வளோ கிளாஸாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா HTML CSSலாம்? ஸோ HTML வந்து பேசிக்காக கொஞ்சம் மியூட் பண்ணுறீங்களா? ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஸோ HTML வந்து பேசிக்காக நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்? லைக் ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக HTML யூஸ் பண்ணுவோம். அண்ட் CSS வந்து அந்த அதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிங்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம CSS யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்ன ப்ளே பண்ணுது அப்படின்னா, ஒரு வெப்சைட்டோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், லைக் யூனிஸ் சொன்ன மாதிரி இப்போ ஒரு இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எப்படி உங்களுக்கு வியூ ஆகணும். ஸோ இப்போ ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்கன்னா நெக்ஸ்ட் அது எப்படி வந்து உங்களுக்கு ஷோ ஆக போகுது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பண்ணக்கூடியது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா தான். நம்ம HTML CSS வச்சுட்டு மட்டுமே வந்து ஒரு வெப்சைட்டை நம்மளால கண்டிப்பாக பில்ட் பண்ண முடியாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஒரு வெப்சைட்கான ஒரு பிரெயின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமா யாருக்காது? என்னடா வந்தோடனே கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க, சும்மா இன்டராக்டிவா இருக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறேன். யாருக்காவது தெரியுமா? சரி, ஓகே. ஏன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். பைத்தானும் கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்கிரிப்ட்னா பேசிக்காக ஒரு ஷார்ட் லைன் ஆஃப் கோடு, அது மாதிரி தான் லைக் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமில் வந்து இன்சர்ட் பண்ணி இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு ஹோல் எதுவுமே என்ன சொல்கிறது, ஒரு ஹோல் ப்ரோக்ராமாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அதோட ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து அதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ண முடியுன்றதுனால இது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் வந்து இதுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு இதுவோ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் ரன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை நம்ம க்ரோம்லேயே ரன் பண்ணலாம், எந்த ப்ரௌசர்லேயும் ரன் பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வி ஆல் ஹேவ் VS கோட், ஸோ அதுலேயுமே ரன் பண்ணி பார்த்து இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ யாருக்காவது ஜாவா ஸ்கிரிப்ட் லைக் எப்படி ரியல் டைம்ல எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? லைக் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம கொடுக்குற டேட்டாஸ்லாம் இருக்குங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மார்க் இப்போ வந்து இப்போ கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என் பேரே வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்கள் பேரும் உங்கள் பாஸ்வேர்டும் இப்போ கொடுத்துட்டு எங்கள் மார்க் வேணும் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். அது மார்க் கொடுத்துட்டு அது கிரேட் கொடுக்குறது, அப்புறமா அது ஆவரேஜ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஓகே ஓகே ஃபைன். ஸோ எதுக்கெல்லாம் பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ வந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து லைக் இன்கரெக்டாக இருந்தாலோ, ஒரு இமெயில் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்தாலோ, ஒரு அலர்ட் மாதிரி வருதுல்ல, இந்த மாதிரி உங்கள் பாஸ்வேர்ட் தப்பு, பாஸ்வேர்டை வந்து லைக் பாஸ்வேர்ட் வேறு போட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி அலர்ட்ஸு அது லைக் செக் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மெயின் ரீசன் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதோட அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் கூட இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் ஆட் பண்ணுறீங்கன்னா, லைக் அங்கே ஒரு ஒரு ஆக்ஷன் தெரியும்ல, லைக் அதில் வந்து ஒரு ஆட் ஆகுற மாதிரி ஒரு நம்பர் தெரியும். ஸோ இந்த மாதிரி பிஹேவியருக்குலாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக இதுதான் அனிமேஷன்ஸ் அந்த இதுக்கெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பேசிக்காக எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃபைன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், தெரியுதான்னு பாருங்கள். தெரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் சாரி ஒரு HTML கோடு தான். பட்டன்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இது நம்ம எப்படி ரன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி அது ரன் ஆகுதுன்னு நம்ம இன்னொரு டைம் பார்ப்போம். ஓகேவா? தெரியுதுல? ஸ்க்ரீன் தெரியுதுல? தெரியுது மாதிரி. ஓகே ஓகே ஃபைன். இல்ல அவுட்புட் ஸ்க்ரீன் தெரியுதா? இல்ல மதுவெளி, இந்த ES கோட்லயே இருக்கு. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். 1 செகண்ட். இப்போ தெரியுதா? தெரியுது மதுவெளி. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு பேசிக்கான HTML கோட் யூஸ் பண்ணி லைக் பட்டன் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே கிடைக்காது. ஓகே. அதான் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா HTML வந்து பேசிக்காக ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ அதுவே வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணோன்னா, நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்ன்றத நம்ம பார்ப்போம். இந்த இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அதெல்லாம் தெரியும்ல? சரி ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இன்லைன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா, இப்போ இந்த லைனுக்குள்ளேயே வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி ரன் பண்ணுறது தான் இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா,
இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் பண்ணல, ஆன் கிளிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து லைக் அலர்ட்னு ஒரு ஆட்ரிபியூட் இது பண்ணி அதுக்குள்ள ஹலோ யூ கிளிக் த பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம், கிளிக் பண்ணோம், ஒன்றுமே கிடைக்கல, நம்ம HTML மட்டும் யூஸ் பண்ணி. இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆன் கிளிக் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், கோட் வச்சுருக்கோம். ஸோ இதில் எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்ப்போம் அவுட்புட். ஸோ அந்த மாதிரி ஒரு அலர்ட் பேனர் மாதிரி காமிக்குதா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதோட பேசிக் கோட் வந்து இதுதான், அலர்ட்டோட பேசிக் கோடு தான். இது வந்து நீங்கள் நார்மலாக கன்சோல்லையும் வந்து ரன் பண்ணலாம். எப்படின்னா இங்கே இன்ஸ்பெக்டில் போய் கன்சோலில் போய் சும்மா ஜஸ்ட் அலர்ட்டுன்னு கொடுத்து என்ன மெசேஜ் உங்களுக்கு டைப் பண்ணணுமோ, ஹலோ வெல்கம் டு ஜேஸ் ப்ளஸ் இப்படின்னு கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருதா? ஸோ அந்த மாதிரி கன்சோல்லையும் ரன் பண்ணலாம், ஒரு பேசிக்கான கோட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கும் மெயினான டிஃப்ரென்ஸ் இதுதான். லைக் HTML யூஸ் பண்ணி நமக்கு லைக் எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காது, ப்ளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரியுதா? ஒன்றும் இல்லை, அலர்ட்ன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து ரன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். புரியுதா? புரியுது மயூரி. ஓகே 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 சரி. இப்போ வந்து இது எந்த டைப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் யாராவது சொல்லுங்க. இன்லைன். ஓகே ஃபைன் ஃபைன், கரெக்ட். இது வந்து இன்லைன். இது இன்டர்னல். இன்டர்னல். ஏன் இன்டர்னல் சொல்றோம்? ஏன்னா ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்குள்ளே கொடுக்குறோம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல்னா நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு இது என்னது இப்போ? எக்ஸ்டர்னல் வெளியே ஃபைல். கம் அகைன், என்னது? அது தனியா ஒரு நேம் கிரியேட் பண்ணி .js பண்ணா அது எக்ஸ்டர்னல். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். அதே தான் சிஎஸ்எஸ் எல்லாம் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் என்ன கொஞ்சம் சின்டாக்ஸ் மாறும், கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட் ஈஸி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்னன்னா அதோட என்ன சொல்றது, இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆட்ரிபியூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் என்னென்னு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு 2 நம்பர் கெட் பண்ணியிருக்கேன்னா, சரி அதை விடுங்க, ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இன்னொன்று இல்லைன்னா கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கன்சோல் டாட் லாக்னா நம்ம அந்த டீபக் கன்சோல்லே வந்து நமக்கு ரன் ஆகி அவுட்புட் வந்துடும். டைரெக்டாக அந்த வெப் ப்ரௌசருக்கு போய் அவுட்புட் நமக்கு ஷோ ஆகாது. ஆனால் இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது கொடுத்து நம்ம அவுட்புட் கெட் பண்ணோம்னா அது வந்து நமக்கு HTML யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டில் அதாவது வெப் ப்ரௌசரில் வந்து நமக்கு ரன் ஆகி நமக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ பேசிக்காக அதுதான் டிஃப்ரென்ஸு. டாக்குமெண்ட் டாட் ரைட் நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு என்ன ட்ராபேக்னா, இப்போ ஒரு டைம் நீங்கள் வந்து இப்போ அவுட்புட் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வர அவுட்புட்டும் என்ன சொல்கிற பழைய அவுட்புட்டை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வர அவுட்புட் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதே அவுட்புட்டை லைக் ஷோ பண்ணாது, முன்னாடி ரன் ஆன அவுட்புட்டை ஷோ பண்ணாது. ஸோ அதனால டாக்குமெண்ட் டாட் ரைட் வந்து லைக் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும்னா கன்சோல் டாட் லாக்
அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து டாக்குமெண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது. கிளாசிக்கா ஹலோ வேர்ல்டுன்னு போடுவோம். பிரிண்ட் ஆச்சா? ஸோ இதுதான். இப்போ அதே வந்து console.logல போட்டுப்போம். நான் சொன்ன மாதிரி console.log கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த வெப் ப்ரௌசரில் உங்களுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகாது. ஸோ வந்து இங்கே பாருங்க டீபக் கன்சோல்லே வந்து நமக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து console.log வந்து கொடுக்கணும். அதுக்கும் document.writeக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். இதே வந்து இப்போ வந்து document.writeலே எனக்கு அவுட்புட் அந்த வெப் ப்ரௌசர்லேயே ஷோ ஆகணும் அப்படின்னா நம்ம இன்னர் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு, ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம அந்த வெப் ப்ரௌசர்லேயே அந்த அவுட்புட் ஷோ ஆகிற மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது பார்ப்போம், வர கிளாஸில் என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பேசிக்காக ஒரு வேரியபிள் கெட் பண்ணி எப்படி வந்து அதை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து ஒரு 2 வேரியபிள் கெட் பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து பாடி டேக்ல என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு h2 டேக் ஆட் பண்ணி ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுத்து அதில் வந்து ரிசல்ட்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வைக்கணும். பேசிக்காக நம்ம 2 வேல்யூஸ் வாங்கி அதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அதை ஆட் பண்ணி திரும்ப இன்னொருதில் ஸ்டோர் பண்ணுவோம்ல, லைக் பைத்தான் எல்லாத்துலேயும் படிச்சிருப்பீங்க. இதே தான் 2 வேல்யூஸ் வாங்கி அதை வந்து தனித்தனி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அதை ஆட் பண்ணி இன்னொரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கே. ஆனால் கொஞ்சம் சின்டாக்ஸ் வேறு. இந்த ஐடின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆட்ரிபியூட்டை கால் பண்ணி அதில் வந்து இந்த ரிசல்ட்ன்றதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ரிசல்ட்டை வந்து கெட் எலமெண்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகணும். அதுதான் இதில் பார்க்க போகணும். ஓகேவா? இந்த ஐடியும் சேம் தான். ஓகேவா? இந்த document.writeன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம்ல, இங்கே வந்து ரைட் பண்ணல. நம்ம ஆல்ரெடி லைக் வாங்கின இன்புட்டோட ரிசல்ட்டை வந்து நம்ம கெட் பண்ணி லைக் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே என்ன நடக்குதுன்னா வேரியபிள், இப்போ ஏன்றது ஒரு வேரியபிள் தான். ஏன்றது வேரியபிள் சாரி, அந்த 10ன்றது அந்த வேல்யூ வந்து ஒரு வேரியபிள். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. வேர்ன்னு நீங்கள் ஆட் பண்ணலாம், லெட்டுன்னு ஆட் பண்ணலாம், கான்ஸ்டன்ட்னு ஒரு இது இருக்கு, ஆட்ரிபியூட் இருக்கு, அதுவும் ஆட் பண்ணலாம். நான் வர சொல்கிறேன். ஆனால் பேசிக்காக ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம வேர் தான் லைக் லேர்ன் பண்ணுறப்போ லைக் வேர் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து லைக் நான் லேட்டராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அண்ட் அந்த கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த பில்டின் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். நம்ம அந்த A+B அந்த பண்ணதை வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து சேவாக இருக்கும். அந்த ரிசல்ட்டை எடுத்து லைக் நம்ம வந்து கால் பண்ணி லைக் பிரிண்ட் பண்ண போகிறோம். இன்னர் HTML அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி லைக் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த வெப் ப்ரௌசர்லேயே நமக்கு வந்து இது ஷோ ஆக போகுது. நம்ம இங்கே வந்து console.log வந்து யூஸ் பண்ணலை. ஓகேவா? அந்த இன்னர் HTML யூஸ் பண்ணி இப்படி பிரிண்ட் பண்ணலான்னு சொன்னல. ஸோ அதுதான் அதோட பேசிக் எக்ஸாம்பிள். இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகேவா? 30 வருதா? கரெக்டா ஆன்சர் வருதா? a plus b 30. ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? பேச்சு மூச்சே இல்ல யாருக்கும். ஹலோ, யாரா இருக்கீங்களா? புரியுது மயூரி. ஓகே. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? எனக்கும் தெரியல. இல்ல எதுல டவுட்னா அந்த கன்சோல் லாக்னு ஒன்னு யூஸ் பண்ணீங்க, அப்புறம் ஆமா. திடீர்னு டாக்குமெண்ட்னு யூஸ் பண்ணீங்க. அதுலயே ஒரு ஸ்டக் ஆயிட்டு நான் வந்து அதனாலதான். ஓகே. நீங்க டவுட்னா அப்பப்போ கேட்டுருங்க. ஓகேவா? இல்ல நீங்க கண்டினியூஸா போயிட்டு இருந்தீங்க. சரி எதுக்குன்னு. இல்ல பரவாயில்ல. இல்ல டவுட்னா இல்ல எனக்கு என்ன டவுட்னா டாக்குமெண்ட் நீங்க கொடுக்கும் போது வெப்சைட்ல வந்துச்சு, ஆனா கன்சோல் கொடுக்கும் போது அந்த டீபக் கன்சோல்ல மட்டும் வந்துச்சா? அதான் டவுட். ஆமா. அதுக்கு தான் ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டீபக் கன்சோல்ல உங்களுக்கு அவுட்புட் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து console.logன்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே நீங்க வெப் ப்ரௌசர்ல உங்களோட அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம document.write இல்லைன்னா இந்த மாதிரி பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டான அந்த வேல்யூஸை வந்து கால் பண்ணி ஷோ பண்றதுக்கு டாக்குமெண்ட் டாட்னு சொல்லிட்டு லைக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்க வந்து இன்னர் HTML யூஸ் பண்ணனால நமக்கு எப்படின்னா வேல்யூஸ் வந்து ஷோ ஆகுது. அதாவது வெப் ப்ரௌசர்ல ஷோ ஆகுது. அதுதான் சொன்னேன் நான். ரொம்ப குழப்பறேனோ? இல்லைங்க கரெக்டா சொல்லிக்கோங்க. ஓகே. நம்ம வேற வேல்யூஸ் போட்டு பார்ப்போம். உங்களுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் தெரியும் தானே? தெரியுங்க. ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் வருங்களா? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இல்லை அதெல்லாம் டீச் பண்ணணுமா? இல்லை அதுக்கு தான் கேட்குறேன். ஓகே. ஸோ இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சா எப்படின்னு? புரிஞ்சுங்க. ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகணும்னா, இந்த சொன்னேன்னா வேர் அது மாதிரி லெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அப்புறம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் யூஸ் பண்றோம்? லைக் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? லைக் எல்லாத்துக்குமே நம்ம வேர்னே போட்டு லைக் வேல்யூஸ் கெட் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா வந்து எல்லா இடத்துலயும் நம்மளால வேர்ன்றது யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்னா வேர்ன்ற இந்த ஒரு ஆட்ரிபியூட் இருக்குல்ல, இது வந்து எப்படின்னா வந்து ஈஸியா வந்து ரீரைட் பண்ண முடியும். இப்போ ஏ சொல்லிட்டு 20 கொடுக்குறேன், அதே இது மறுபடியும் ஏ சொல்லிட்டு 30 கொடுக்குறேன் அப்படின்னா லைக் ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ அதனால இது மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து இன்டெகிரிட்டி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம அந்த வேர்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக வந்து எப்படின்னா லெட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இப்போ லெட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. லெட் வந்து இங்கே ஏஜ் 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த லூப்பில் போட்டு லூப்பில் வந்து லெட்டோட வேல்யூ வந்து லைக் 25 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை வந்து 20ன்ற வேல்யூவை எடுத்துக்காது. ஸோ அந்த லூப்புக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ அசைன் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே மட்டும்தான் லெட்டோட வேல்யூ 25 இருக்கும். லூப் போட்டு வெளில வந்துட்டீங்களாலும் நீங்கள் அதுக்கு மேலே கொடுத்த அந்த வேல்யூஸ் தான் வந்து நெக்ஸ்ட் லூப்புக்கு வெளில இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த லெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த வேல்யூஸ் அந்த குளோபல் ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப் இருக்குல்ல, அதுதான்
குளோபல் ஸ்கோப்ல என்ன வேல்யூ கொடுத்தோமோ அது வந்து அஃபெக்ட் பண்ணாது லெட் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நம்ம லெட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, CONST அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து இம்யூட்டபிள். நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, லைக் ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அது எப்படின்னா இப்போ நான் லெட் போட்டு காமிக்கிறேன். அப்புறமா கான்ஸ்டன்ட் லெட் தான் ஆல்ரெடி இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் இப்போ இங்கேயே வந்து எரர் வருது பாருங்க. நம்மளால கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஏக்கு வந்து லைக் ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட் வச்சு அசைன் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப நம்மளால வேற எதுவும் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ இதுலேயே நமக்கு எரர் காமிக்குது பாருங்க. ஸோ பேசிக்காக கான்ஸ்டன்ட் வந்து அதுக்கு தான் தருவோம், இன்னொரு வேல்யூஸ் லைக் ஓவர் ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ நான் லெட் கொடுத்தேன்னா எனக்கு வரும். இப்போ லெட்டோட எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் லெட் ஏஜ் வந்து 20 கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் வந்து லைக் ஏஜ் நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு 20 பிரிண்ட் ஆகும். இப்போ அதே நான் வந்து லூப் ஸ்டேட்மெண்ட்டில் லெட்டோட ஏஜ் வந்து 25 அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு அதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு 25 தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் மறுபடியும் நான் லூப்புக்கு வெளில வந்து ஏஜை பிரிண்ட் பண்ணுறேன்னா நான் குளோபல் ஸ்கோப்பில் என்ன கொடுத்தேனோ வேல்யூ அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து நமக்கு லூப்பில் சேஞ்ச் பண்ண அந்த வேல்யூஸ் வந்து லைக் அஃபெக்ட் ஆகாது லைக் அந்த லூப் வெளியில். ஸோ இது ரன் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 20 பிரிண்ட் ஆயிருக்கா, அடுத்த லூப்புக்குள்ளே வந்து லைக் 25ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு, மறுபடியும் நம்ம வெளியில் பிரிண்ட் பண்ணுறப்போ 20 பிரிண்ட் ஆயிருக்கு, நமக்கு 25 வேல்யூஸ் சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? ஸோ அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். நான் லூப் ஸ்டேட்மெண்ட்லாம் வர கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் ஜென்ரலாக போட்டிருக்கேன். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரே ஒரு டவுட்டுங்க. இஃப் ஒரு கண்டிஷனா இல்ல லூப்பா? சாரி, இஃப் கண்டிஷன். சாரி. ஓகே ஓகே, டவுட் இருந்துச்சு. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையா? ஏதாவது சொல்லுங்களேன். ஓகேவா? இப்போ பரவாயில்ல, நல்லா சொல்லி தரலன்னா சொல்லிடுங்க. இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸாம்பிளோட சொல்லி தரேன். ஃபைனா? ஓகேவா? கண்டினியூ பண்ணவா? ஓகே ஃபைன். கண்டினியூ பண்ணுங்க மயில். ஓகே. ஒன்றும் இல்லை. அந்த இது எதுக்குன்னா இது வந்து இதுவும் அந்த அலர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதான் இதுவும். இது எப்படி பேசிக்காக ரன் ஆகும்னா எனக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ தெரியுதா, கிளிக் மீன்னு சொல்லிட்டு அந்த பட்டன் தெரியுதா? இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே சேஞ்ச் ஆகும். அதுதான் அதோட பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷனு. இதை நான் எப்படி வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி அந்த மெசேஜ் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். அது என்னன்னா வெல்கம் டு மை பேஜ்னு சொல்லிட்டு அந்த மெசேஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இந்த ஐடி நம்ம எது கொடுக்குறோன்னா, இந்த ஐடி வச்சு நம்ம அந்த என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை கால் பண்ணி கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஐடிக்குள்ளே இந்த மெசேஜ்ன்ற ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்குள்ளே என்ன கண்டென்ட்டோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து இந்த பட்டன் ஐடியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த வேரியபிள் வந்து பிடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண, அதாவது நம்ம வச்சுருக்கோம். கிளிக்பின்னு சொல்லிட்டு இதை வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா கிளிக் மீ நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ இந்த பட்டனில் வந்து என்ன நடக்கணும், நெக்ஸ்ட் என்ன நடக்கணுன்றத இந்த வேரியபிள் தான் நமக்கு வந்து கெட் பண்ணி நமக்கு தரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இங்கே என்ன போட்டிருக்குன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்ன பேசிக்காக சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கிளிக் மீ பண்ணுறப்போ எனக்கு வந்து அதில் இருக்க எலமெண்ட்டை வந்து எனக்கு கெட் பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கெட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, எனக்கு வந்து யூ கிளிக் த பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைன் சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து அந்த மெசேஜ் ஆல்ரெடி எனக்கு ஸ்டோர் ஆகிருக்க மெசேஜ் வந்து நான் கெட் பண்ணி எனக்கு அது ஃபஸ்ட்டு ஷோ ஆகிட்டுருக்கும். ஆக்சுவலாக பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு அடுத்து என்ன எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் வந்து கால் பண்ணி கேட்குறேன். இந்த மாதிரி வந்து யூ கிளிக் த பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷோ ஆகணுன்றத நான் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி கேட்குறேன். ஸோ அதுதான் பேசிக்காக இங்கே சொல்கிறாங்க. இதை நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், மெசேஜ்ன்ற ஒரு வேரியபிளில் வெல்கம் டு மை பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து இங்கே ஷோ ஆகுதா, இங்கே வந்து கிளிக் மீன்ற ஒரு பட்டன் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா கால் பண்ணுறது. கால் பண்ணால் தான் நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோன்றத அதுக்கு சொல்ல முடியும். அதனால தான் அதுக்குன்னு தனியாக வேரியபிள் வந்து கொடுத்துருக்கோம், பட்டனுக்குன்னு தனியாக. ஸோ இங்கே பேசிக்காக வந்து கெட் பண்ணுறோம். பட்டன் கிளிக் பண்ணால் என்ன அடுத்து பிரிண்ட் ஆகணுன்றத இங்கே சொல்கிறோம். அவ்வளோதான். கிளிக் ஆனோன்னா கிளிக் த பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கால் பண்ணி கெட் எலமெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு அந்த பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணி நமக்கு வந்து யூ கிளிக் த பட்டன் சொல்கிற மெசேஜை வந்து நம்ம ஷோ பண்ண வைக்கணும். ஓகேவா? புரியுதா? இது புரியுதா? புரியுது மயிலி. புரியலையா? புரியுது. புரியுதா? ஓகே ஓகே. யாராவது லேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? லேப்ல நான் சொல்ல ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்களா யாராச்சும்? போடலாம்னு பார்த்தா நீங்க டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறீங்களே. ஓகே சரி, இப்போ உங்களுக்கு என்ன ஷோ பண்ணும்? எனக்கு யாராவது அவுட்புட் போட்டு காமிங்க. அவுட்புட் போட்டு காமிக்கணும். பேசிக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு காமிங்க யாராச்சும். ஆனா கன்சோல் லாக் மட்டும் பிரிண்ட் ஆகுது. வேற ஏதாவது ஆயிடுதா? கன்சோல் புரியல. அந்த கன்சோல் லாக் மட்டும் பிரிண்ட் ஆகுது, மீதி வேற ஏதாவது சொல்லுங்க. கன்சோல் லாக் மட்டும் பிரிண்ட் ஆகுதா இல்ல என்ன சொல்றீங்க? இல்ல எனக்கு அது மட்டும் ஆகாது, மீதி எல்லாம் பிரிண்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இல்லைன்னா அந்த நான் சொன்ன மாதிரி குரோம்ல அந்த குரோம் கன்சோல்ல ட்ரை பண்ணி பாருங்க. அலர்ட் மெசேஜ்லாம் வருதா அலர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, அந்த மாதிரி ட்ரை பண்ணி யாராவது காமிக்க முடியுமா? ஒன் செகண்ட் இருங்க, இந்த மீட்டிங் குள்ள. வேற யாராச்சும்?
முஷரஃபே தான் பேசுறாங்க, வேற யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. சரி, மெசேஜ்ல வந்து எப்படி ஒரு 2 வேரியபிள்ஸ் கெட் பண்ணி அதை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு லைக் அந்த கோடை என்டர் பண்ண முடியுமா? லைக் தெரிஞ்சவங்க லைக் ட்ரை பண்ணுங்க எல்லாரும். 2 வேரியபிள்ஸ் கெட் பண்ண போறீங்க. சாரி, 2 வேல்யூஸ் கெட் பண்ண போறீங்க, அதை ஸ்டோர் பண்ண போறீங்க ஒரு வேரியபிள் போட்டு. அது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். அதுக்கு கோடு யாராவது கமெண்ட் பாக்ஸ்ல போட முடியுமா? ஐ மீன் மெசேஜ்ல போட முடியுமா? என்னாச்சு, யாருமே பேசவே மாட்டேங்கிறீங்க? அந்த அளவுக்கு மோசமாவா நடத்துறேன்? நான் பேசுறது கேக்குதா முத? கேக்குது மயூரி. ஓகே ஓகே ஓகே. யாரும் போட்டுட்டு இருக்கீங்களா என்ன? சுத்தமா புரியலன்னா சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் நடத்துறேன். ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? 2 வேரியபிள் கெட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண சொன்னேன். அந்த அந்த கோட் கேட்டேன். யாரும் யாரும் அனுப்பல. என்னாச்சு தெரிலையா? நான் வேணா ஷோ பண்றேன். அட்லீஸ்ட் லைக் ட்ரை பண்ணி வேற பாருங்க.
என்னாச்சு போட்டீங்களா? என்னாச்சு? என்ன யாரும் வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க? பயமா இருக்குப்பா எனக்கு. அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு? இல்ல சுத்தமா புரியவே இல்லையா? யாராவது மெசேஜாவது பண்ணுங்கப்பா. கேக்குதுல நான் பேசுறதுலாம்? ஓகே, இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்கலாம் போய் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க மறக்காம. ஓகேவா? அட்டெண்டன்ஸ் மறக்காம போட்டுருங்க. ஓகே ஃபைன். யாரும் பேசவும் மாட்டேங்கிறீங்க, யாரும் போட்டு காமிக்க மாட்டேங்கிறீங்க. டீச்சிங் சரியில்லைன்னா சொல்லுங்கப்பா, மாத்திக்கிறேன். எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆக்சுவலா இந்த ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஜிக்ஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் இதா போற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோக்கஸ்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். லேகா போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனல் லாங்குவேஜுனால உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஸோ அப்கமிங் கிளாஸஸ்ல இந்த டூம்ஸ் அனிமேஷன்ஸ் போகல உங்களுக்கு இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் எனக்கு புரிஞ்சிச்சு, உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சு தானே? புரிஞ்சுன்னா தம்ஸ் அப் போடலாம்ல. ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காங்க அவங்களும். லைக் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். யூ ஹேவ் ஆல் ஃப்ரீடம்ஸ் அப்படிதான் நாங்க கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. டிஸ்டர்ப் பண்றேன்னா நினைக்காதீங்க. நடத்துறப்பே லைக் கேளுங்க, சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் நான் ஃபாஸ்டா போறேனா இல்லையா அப்படின்னு. ஓகேவா? ஹெசிடேட்லாம் பண்ணாதீங்க. டீச்சர்லாம் இல்லைப்பா, லைக் நாங்கள் ஸ்டூடெண்ட் தான், பரவாயில்ல. லைக் இன்டரப்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓகேவா? ஓகே ஃபைன் ஃபைன். லைக் என்ன புரியலனாலும் லைக் லாஸ்ட்டாக கூட கேளுங்க, லைக் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லைன்னா பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணுங்க. லைக் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? வேறு யாருக்காவது ஏதாவது குவரிஸ் இருக்கா? லைக் எப்படி இதை கொண்டு போகணும், லைக் எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா லைக் புரியும்? யாராச்சும் நீங்கள் சொன்னாதான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்காதுன்னு நான் பார்க்க முடியும். சரி ஓகே ஃபைன். ரொம்ப ரொம்ப தயக்கப்படுறீங்க, என்னன்னு தெரியல. சரி, உங்கள் மென்டார்ஸ் வந்து குரூப்பில் ஃபீட்பேக் கேட்பாங்க. ஸோ அப்போ ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா
லைக் ஃபீட்பேக் போடுங்க, எப்படி டீச் பண்ணணும், லைக் என்ன மாதிரி டீச் ஐயோ பண்ணால் இப்போ இம்பாக்டாக அவுட்புட் இருக்கும். காமிக்கலாமா? காமிங்க ஷோர். இது மட்டும் ஆ ஷேரிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஒன் செகண்ட் இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இது ஆட் பண்ணல, அந்த இது எக்ஸ்டென்ஷன், அதனால ரொம்ப இதாயிடுச்சு. ஓகே ஓகே ஃபைன். எனிவேஸ் ட்ரை பண்ணிக்கலாம். அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா எல்லாரும்? ஓகே ஓகே, மறக்காம போட்டுருங்க அட்டெண்டன்ஸ் மட்டும். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? தெரியுது தெரியுது. ஓகே ஓகே. இதுல போட்டிருக்க கோடு அது வந்து கொஞ்சம் இதா ரன் ஆகல, இது ஏதோ எரர் காமிச்சது, இப்போதான் இதாச்சு. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஓகேங்களா? நைஸ் நைஸ் நைஸ். இல்ல இல்ல ஜூம் பண்ணுங்க. இல்ல 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 தெரியுது. வெரி குட். இது மாதிரி யாராச்சும் பண்ணிருக்கீங்களா? ஓகே ரொம்ப ஓகே. லோட் ஆயிட்டே இருந்துச்சு, அதனால சீ அதனால அந்த பிரச்சனை. வேற யாராச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருந்தா ஓகே, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லைக் குரூப்பில் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கொஞ்சமாவது இன்ட்ராக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ தான் எனக்கும் எனக்கு ஏதாவது சொல்லணும், இது பண்ணணும் அப்படின்னு எனக்கும் ஏதாவது கேட்க தான் நானும் சொல்லுவேன். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்புறம் நானும் நடத்துகிற மாதிரி நடத்திட்டே தான் இருப்பேன். ஓகேவா? என்னாச்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க? ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? சரி ஓகே. எதுவும் queries இல்லை சொல்லலைன்னா லைக் லீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அட்டெண்டன்ஸ் மறக்காமல் போட்டுருங்க.